தேவி, அழாத தேவி. நீ இப்படி இருக்கிறத பார்க்கவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பு இப்படி பண்ணுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருந்தானா இந்நேரம் நீ இங்க உட்காந்து இப்படி அழுதிருக்க வேண்டியதே இல்லை. பாவி பையன் எல்லாத்தையும் அவனோட அவசரத்திலேயே கெடுத்துட்டான். விடுமா, யாரையும் எதுவும் சொல்லாத. எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுடி. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க எனக்கு அப்படியே ஆத்திரமும் கோவமும் தான் வருது. சரியான சுயநலவாதிங்க. அம்மா, நீ எனக்காக பேசுறேன்னு அவங்கள வெறுத்துறாதம்மா. இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது? எல்லாத்தையும் விதி நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். நீ வாய் வார்த்தையில விதின்னு மனசை தேத்திக்கிறேன்னு சொன்னாலும் உன்னோட உள் மனசு என்ன சொல்லுதுன்னு ஒரு பெத்தவள என்னால புரிஞ்சுக்க முடியும். நடந்தது நடந்து போச்சுன்னு நினைச்சு மனசை லேசாக்கிக்கிறதா இல்ல நடக்க போறத நினைச்சு கவலைப்படுறதான்னு ஒண்ணுமே புரியல. கடவுளுக்கு கண்ணு இருந்தா உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னு தான் தோணுது. சரி விடு, நடந்தது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. கையலக்காவும் பெரியப்பாவும் போயிருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு நல்ல முடிவோட தான் வருவாங்க. நீ புள்ள தாச்சி பொண்ணு, நீ சாப்பிடாம இருந்தனா அது குழந்தையும் சேர்த்துதான் பாதிக்குமா. இந்த சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த அம்மா ஊட்டி விடுறேன். உடம்புக்கு எடுத்துக்காத. வா. வேண்டாமா, சாப்பிடுமா. சொன்னா கேளு தேவி. நீ சாப்பிடல. நடந்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க. எங்க அம்மா புரிஞ்சுக்கலனாலும் ஒரு நாள் கண்டிப்பா என் அண்ணன் புரிஞ்சுப்பான். உங்களை வந்து கண்டிப்பா கூட்டிட்டு போவான். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீ அம்மா, ஆண்டி, அண்ணி, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. சரி வா வா வா. அம்மா, அம்மா, என்னம்மா ஷாலினி ரூம்குள்ள வந்ததும் நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு வந்துட்ட? அவ என்ன பண்ணாமா? என்னது? என்ன பண்ணாளா இவ? இவளோட அம்மா பத்தி இவளுக்கு தெரியாது? இப்படி ஒரு காரியத்தை பண்ணவகிட்ட என்னால எப்படி சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருக்க முடியும்? அன்பு மட்டும்தான் இவளோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான். உன்னோட வாழ்க்கைய பத்தி இவளுக்கு அக்கறையே கிடையாது. ஒரு ஆம்பளை பையன்தான் ஏதோ ஒரு வேகத்துல தாலி கட்டுறன்னு சொன்னா இவளும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு தாலி கட்டிக்குவாளா? திருட்டுத்தனமா தாலியை கட்டிட்டு வந்து நின்னா அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? ரொம்ப சுயநலமா தனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும்னு நினைச்சிருக்கா. அப்புறம் எப்படி எனக்கு இவன் மேல பிரியம் பாசம் எல்லாம் வரும்? அம்மா, யாரு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நம்ம வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறவங்கள எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ஐயோ அம்மா, என்னம்மா பேசுற? யாரையுமே நீ மனசு காயப்படுத்தி நான் பார்த்ததே இல்லையேம்மா. ஏமா இப்படி மாறிட்ட? எல்லாம் உன் வாழ்க்கை கெட்டு போச்சேங்கிற கோவத்திலயும் ஆதங்கத்திலயும் தான் இப்படி பேச வேண்டியிருக்கு. கையில் எவ்வளவுதான் போராடுவா? எல்லா பக்கத்துல இருந்து அவளுக்கு பிரச்சனையை கொடுத்து அவ எங்கதான் போவா? அவளோட வாழ்க்கைய அவ எப்பதான் வாழ்வா? இவங்க பண்ண காரியத்தால பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு, கையிலோட சந்தோஷமும் போச்சு, குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு, அங்க சம்பந்தி அம்மாவோட மான மரியாதை எல்லாம் போச்சு.
இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை தேவையா சொல்லு. அம்மா ப்ளீஸ்மா, வார்த்தையை விடாத. பாவம்மா, இவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏதோ அன்பு சொன்னதுனால ஒரு சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டா. தேவி, தயவு செஞ்சு இவளுக்காக நீ வக்காலத்து வாங்காத. இன்னைக்கு உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருக்குன்னா அதுக்கு இவ தானே காரணம். எனக்கு இவகிட்ட பேசுறதோ இவ முகத்தை பாக்குறதோ கூட பிடிக்கல. இத பாரு, நீ போய் முதல்ல சாப்பிடு. அவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அம்மா, ஆண்டி, ஷாலினி அழாத. அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்க நீ. ஐயோ என்ன ஷாலினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அழாத, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். அழாத அழாத. சரி வா வா. கயல், நீ கவலைப்படாதம்மா. அவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது. தேவியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தேவியையும் விக்னேஷ் மாப்பிளையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது இந்த பெரியப்பனோட பொறுப்புமா. நீ தைரியமா இருமா. ஏன்பா வண்டியை நிப்பாட்டிட்ட? சார், குறுக்க யாரோ வண்டி நிப்பாட்டுறாங்க சார். யார் அது?